நவக்கிரகங்களிலேயே சனீஸ்வரரை கண்டால் மட்டும் மனிதர்களுக்கு அதீத பயம் உண்டு. அப்படி பயமுறுத்தும் தேவனா சனீஸ்வரன்? இந்த சனீஸ்வரர் யார்? ஏன் சனீஸ்வரர் படைக்கப்பட்டார்? சனீஸ்வரனுக்கு ஈஸ்வர பட்டம் எவ்வாறு வழங்கப்பட்டது? அதோடு மக்களுக்கு ஏன் சனீஸ்வரனை கண்டால் இவ்வளவு பயம் என்பதை பற்றிய தெளிவான விளக்கத்தை இந்த பதிவில் காணலாம் வாருங்கள். சனீஸ்வரர் நவக்கிரகங்களில் ஒருவர். இவருக்கு மந்தன் என்றும் சனைச்சரன் என்றும் பெயர்கள் உண்டு. எள்ளும் நல்லெண்ணெயும் இவருக்கு உகந்தவை. கணபதி அனுமனை வழிபட்டால் சனியின் பாதிப்புகள் குறையும். இவை நம்மில் பெரும்பாலானோர் அறிந்த தகவல். ஜோதிடம் புராணம் சார்ந்து சனி பகவான் குறித்து இன்னும் பல அற்புத தகவல்கள் உண்டு. அறிந்து கொள்ளலாம் வாருங்கள். சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்த சூரிய குமாரனே சனீஸ்வரராவார். யமதர்மராஜனின் சகோதரன் இவர். சனி பகவான் ஒரு மனிதனின் ஆயுளை ஆதிக்கம் செய்பவர் ஆதலால் இவர் ஆயுள் காரகன் என்றும் போற்றப்படுகிறார். ஆம், நீண்ட ஆயுள் அல்லது அகால மரணம் இரண்டுக்குமே காரகன் சனி பகவான்தான். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் ஆகிய நான்குக்கும் இவரே காரகன். சனி ஒருவர் ஜாதகத்தில் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் அவர் எல்லாவித சௌக்கியங்களையும் பெற்று உரிய வாழ்க்கை வாழ்வார். அதுவே ஒருவர் ஜாதகத்தில் சனி பகவான் பகையாகவோ நீச்சமாகவோ இருந்தால் அந்த ஜாதகர் ஒரு காலகட்டத்தில் எல்லா முயற்சிகளிலும் தோல்வியடைந்து துன்பங்களை அனுபவிக்க நேரிடும். மற்ற கிரகங்கள் வலிமையாக இருந்தால் இந்த பலன்கள் சாதகமாக மாறும். இவர் 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் சஞ்சரிப்பார். ஒருவரது ஜென்ம ராசிக்கு முந்தைய ராசியில் இவர் சஞ்சரிக்கும் போது அந்த ஜாதகருக்கு 7.5 சனி ஆரம்பமாகிறது. அங்கிருந்து ஜென்ம ராசிக்கு வந்து அதன் பின்பு ஜென்ம ராசிக்கு அடுத்த ராசியில் சஞ்சரித்து முடியும் 7.5 வருடங்கள் இது. இதனை மங்கு சனி, தங்கு சனி, பொங்கு சனி என்று பிரித்து பலன் சொல்வார்கள். ஜாதகத்தில் சனி அமர்ந்துள்ள நிலைப்படி அவரது ஆட்சி, உச்சம் மற்றும் நீச்சத்தன்மையை வைத்து 7.5 சனியின் பலன்கள் ஏற்படும். உண்மையில் சனீஸ்வரர் தண்டனை மட்டுமே அளிக்கிறாரா? அப்படியல்ல. தர்மம் தவறாமல் நேர்மையுடனும் ஒழுக்கத்துடனும் நியாய உணர்வுடனும் வாழ்பவர்களை சனீஸ்வரன் அனுக்கிரகத்தோடு காப்பாற்றுவார். தர்மமும் ஒழுக்கமும் தவறியவர்களை சனி பகவான் தண்டிக்காமல் விட்டதில்லை. அது இறைவனாக இருந்தாலும், தேவனாக இருந்தாலும், மனிதனாக இருந்தாலும் அனைவருக்கும் ஒரே நீதியை அளிப்பவர். நியாயத்தின் மறு உருவம் சனீஸ்வர கடவுளாவார். சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்பது பழமொழி. சனி பகவானின் பத்தினியின் பெயர் நீலாதேவி. காகம் இவரது வாகனம். இவர் வாசம் செய்யும் திசை மேற்கு திசை. சனி பகவானுக்கு உகந்த நிறம் கருநீலம். மனித உடலில் பித்தம், நரம்பு மண்டலம் ஆகியவற்றை ஆள்பவர் இவர். அதிதேவதை பிரம்மனாவார். பிரத்யதி தேவதை யமன். நிறம் கருமை அல்லது கருநீலம். குணம் தாமச குணமாகும். உலோகம் இரும்பு. மலர் வன்னி கருங்குவளை. ரத்தினம் நீலம். திசை மேற்கு திசை. ஆசனம் வில் வடிவம். நட்சத்திரங்கள் பூசம், அனுஷம், உத்திராடம். தசாகாலம் 19 ஆண்டுகள். காரகம் ஆயுள். பிணி வாதம் தொடர்பானவை. உபக்கிரகம் குளிகன் அதாவது மந்தன். ராசியில் சஞ்சரிக்கும் காலம் 2.5 வருடங்கள். தானியம் எள். பஞ்சபூதம் வாயு. சமித்து வன்னி. நட்பு கிரகங்கள் புதன், சுக்கிரன். பகை கிரகங்கள் சூரியன், சந்திரன். ஆட்சி வீடு மகரம், கும்பம். ஜோதிட சாஸ்திரம் 27 நட்சத்திரங்களையும் 12 ராசிகளையும் நவக்கிரகங்களையும் அடிப்படையாக கொண்டுதான் இயங்கி வருகின்றது. இதில் நவக்கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான குணநலன்கள் மற்றும் காரகத்துவங்களை கொண்டவை. சனி என்ற வார்த்தையை கேட்டாலே எல்லோருக்கும் ஒரு பயம். அந்த அளவுக்கு நாம் சனி பகவானை பார்த்து பயந்திருக்கிறோம். ஆனால் உண்மையில் சனி பகவான் இந்த அளவு பயமுறுத்தக்கூடியவரா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது என்றுதான் சொல்ல வேண்டும். நாம் செய்யும் தர்மம் அதர்மத்திற்கு ஏற்ற பலனை தருபவர் சனீஸ்வரராவார். நாம் செய்யும் தவறுகளுக்கு தண்டனை தந்து நம்மை நல்வழிப்படுத்துபவர் சனி பகவான் தான்.
வேகமாக செல்லும் நம் வாழ்க்கை சக்கரத்தை தடுத்து நிறுத்தி நாம் எதற்காக இந்த பூமிக்கு வந்தோம், நம் இலக்கு எது என்பதை நமக்கு உணர வைப்பவர் சனீஸ்வரர். உண்மையில் ஒருவர் ராசியில் சனி சஞ்சாரம் செய்யும் பொழுது அவர் வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை அறிவார். அவருக்கு வாழ்க்கையின் தத்துவம் புரியும், உண்மை புரியும், நியாயம் விளங்கும். ஏனெனில் நியாயத்தை புகட்டாதவரை அவரை விடுவதில்லை சனீஸ்வரர். சனீஸ்வரர் ஒருவர் ஜாதகத்தில் சஞ்சாரம் செய்துவிட்டால் அவரை திருத்தி அமைக்காமல் விடுவதில்லை. மேலும் அந்த ஜாதகரை வாழ்வின் முக்கியத்துவத்தை உணர வைத்து நல்வழியில் செல்லும் பாக்கியத்தை அருள்பவர் சனீஸ்வரன்தான். இதனாலோ என்னவோ பெரும்பான்மையான மக்களுக்கு சனீஸ்வரரை கண்டாலே ஓர் அதீத பயம் நிலவுகிறது. உண்மையில் தவறிழைத்தவரே சனீஸ்வரனை கண்டால் பயத்து நடுங்குவர். நவக்கிரகங்களில் எந்த ஒரு கிரகத்துக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு சனிக்கு உண்டு. சனி பகவான் பூமியை சுற்றி வருவதற்கு 30 வருடங்கள் ஆகும். ஒரு லக்னத்திலிருந்து இன்னொரு லக்னத்துக்கு செல்ல அதிக காலம் எடுத்துக்கொள்ளும் ஒரே கிரகம் சனியே. 7.5 சனி, அஷ்டமத்து சனி ஆகியவற்றின் வழியாக வாழ்க்கையின் அனுபவத்தையும் புரிதலையும் செய்யக்கூடியவர்தான் சனி பகவான். எல்லோரும் 7.5 சனியை கண்டுதான் அதிகம் பயப்படுகிறார்கள். உண்மையில் அஷ்டம சனிதான் ஒருவருக்கு அவமானங்களையும் அலைச்சல் திருச்சலையும் தேடித்தரும். வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனையும் எதிர்கொள்வதற்குரிய துணிச்சலையும் இயல்பாக கற்றுக்கொள்வதற்கும் கையாள்வதற்குரிய அனுபவத்தையும் தருபவரே சனி பகவான் தான். எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு மனிதனை கீழே போக செய்ய மாட்டார். சனி பகவான் தான் சித்தர்கள், பாசாங்கற்ற உண்மையான ஆன்மீகவாதிகள், கடைநிலை ஊழியர்கள், தொண்டர்கள், சமூக சேவகர்கள், பொதுத்துறை நிறுவனங்களின் வழியாக மக்கள் சேவை செய்பவர்களுக்கு காரணகர்த்தாவாக திகழ்பவர். சனியின் ஆதிக்கத்தில் ஒருவர் இருப்பாரானால் அவர் நிச்சயம் சமுதாயத்தின் மீது அக்கறை கொள்பவராகவே இருப்பார். பிற உயிர்களிடத்தில் பாசம் மிகுந்தவராக இருப்பார். சனீஸ்வரன் ஆதிக்கம் பெற்ற ஓர் மனிதன் நிச்சயமாக மற்றவரிடத்தில் அன்பு செலுத்தும் மனிதராக மாறுவார். ஆன்மீகத்தில் அதிகம் நாட்டமுடையவராக இருப்பார். சனியின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் பாசாங்கு செய்யாமல் உண்மையாக உழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். மகரம், கும்பம் ஆகிய 2 லக்னங்களுமே சனியின் ஆட்சி வீடுகள். அருகிலேயே இருக்கும் 2 லக்னங்களில் ஆட்சி பெறும் கிரகம் சனி மட்டுமே. துலாம் ராசியில் உச்சமடையும் இவர் மேஷ ராசியில் நீச்சமடைகிறார். ஒருவரின் ஜாதகத்தில் சனி நீச்சமடைவது ஒரு விதத்தில் யோக பலனாகவே பார்க்கப்படுகிறது. கடினமான உழைப்பையும் அலைச்சலையும் தரக்கூடிய இக்கிரகம் இவர் நீச்சமடைந்து பலமிழந்து போனால் அந்த ஜாதகர் சொகுசான வாழ்க்கை வாழக்கூடிய வாய்ப்பு பெற்றவராக இருப்பார். சனி நீசமாகி குருவின் பார்வை பெற்ற பலர் பெரிய கோடீஸ்வரர்களாக இருப்பதை பார்த்திருப்பார்கள். பொதுவாக சனீஸ்வரரை தரிசிக்கும் போது ஓரமாக நின்றுதான் அவரை தரிசிக்க வேண்டும். நேருக்கு நேர் நின்று அவரை வணங்கக்கூடாது என்பது நியதி. சனி பகவான் ஈஸ்வரனை பிடித்து சனீஸ்வர பட்டம் வென்றது எப்படி என்று பார்க்கலாம். சிவனின் ஆணைக்கு இணங்க சிவன் இட்ட கட்டளையை நிறைவேற்றும் காலம் வந்தது. அவர் கூறிய வழியாக அந்த குறிப்பிட்ட காலத்தில் சனி புறப்பட்டு சென்றார். அது என்ன வழி என்றால் தேவலோகத்தை கடந்து செல்லும் கைலாய வழி. சனி தேவலோகத்தை நோக்கி வந்தார். இதை கண்ட தேவர்கள் அனைவரும், ஐயையோ, சனி அல்லவா நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான், இன்று நம் கூட்டத்தில் யாரோ ஒருவர் கதை முடிந்தது என்று பதறியபடி கிடைத்த மறைவிடங்களில் பதுங்க ஆரம்பித்தனர். சிலர் தேவலோகத்தை காலி செய்து பல வேடங்களில் பூலோகம், பாதாள லோகம் என்று சென்று மறைந்தனர். ஆனால் சனியோ தேவலோகத்தை கடந்து சென்று கொண்டிருந்தார். இதனால் தேவர்கள் அனைவரும் மன நிம்மதி அடைந்து, அப்பாடா, தப்பித்தோண்டா சாமி என்று பெருமூச்சு விட்டனர். சரி, சனி எங்குதான் செல்கிறார் என்று தேவர்களுக்கு எண்ணம் தோன்றியது. அதனை பார்க்கும் ஆவலில் சனியை அனைவரும் பின்தொடர்ந்தனர். அப்போது நேராக கைலாயத்தை அடைந்தார் சனி. அங்கு அமர்ந்திருந்த சிவபெருமானை பிடிக்க முயன்றார். அதனை கண்டதும் சிவபெருமான் ஓடத் தொடங்கினார். இதை கண்ட தேவர்கள் அனைவரும் உடல் நடுங்கி போனார்கள். அனைவரது புருவமும் மேல் நோக்கி வில்லாக வளைந்தது. இங்கு என்ன நடக்கிறது? சிவன் ஏன் ஓடுகிறார்?
சனி அவரை துரத்தி கொண்டு செல்கிறாரே. சனியிடமிருந்து சிவன் தப்பிக்க விஷ்ணுவும் சனி பார்வை படாத இடம் காண்பித்து உதவி புரிகிறார் என்று பார்த்து கொண்டிருக்கும் போதே சனி பகவான் சிவபெருமானை பிடித்து விட்டார். தேவர்களுக்கு மூர்ச்சையே ஏற்பட்டு விடும் போலாகிவிட்டது. ஏற்கனவே சனியின் பலம் அனைவரும் அறிந்ததுதான். இப்போது சிவனையே பிடித்து விட்டார். இனி சனியிடம் வைத்து கொண்டால் அவ்வளவுதான் என்று சனியிடம் தேவர்கள் அனைவரும் சரணாகதி அடைந்தனர். மேலும் சிவபெருமானை சனி பிடித்த செய்தி அனைத்து லோகத்திற்கும் சென்று சேர்ந்தது. அதே சமயம் உன் கடமை தவறாமல் என்னையே பிடித்தமையால் உன் பொறுப்பை பாராட்டி என் பெயரையே உனக்கு பட்டமாக தருகிறேன். இனி நீ எல்லோராலும் சனி ஈஸ்வரர் என்று அழைக்கப்படுவாய் என்று சனியை வாழ்த்தி மறைந்தார் சிவபெருமான். சனீஸ்வரர் சூரிய தேவனுக்கும் சாயா தேவிக்கும் பிறந்தவர். பொதுவாக காகத்தினை வாகனமாக கொண்டவர். இவருடைய கால் சிறிது ஊனம் என்றும் அதனால் மெதுவாக அல்லது மந்தமாக நடப்பவர் என்றும் கூறப்படுகிறது. எனவே இவருக்கு மந்தன் எனும் பெயரும் வழங்கப்படுகிறது. சாயா புத்திரன் என்றும் அழைக்கப்படுவார். இவர் தனித்துவமான கிரகமாவார். அதோடு சாயா கிரகமாகவும் உள்ளார். இவருக்கு சனிதேவன் சனீஸ்வரன் மந்தகாரன், மந்தமானவன், மெதுவாகச் செல்பவன், சாயாபுத்திரன், சாயையின் மகன், சாயாபுத்ரா, இவ்வாறு பல்வேறு பெயர்கள் சனீஸ்வரருக்கு வழங்கப்படுகிறது. நவக்கிரகங்களிலேயே தனித்துவமான இவர் பிறந்த உடனேயே தந்தையின் வெறுப்பிற்கு ஆளானார். ஆம், சூரிய தேவரின் மகனான இவர் சூரியனால் மகனாக அங்கீகரிக்கப்படவில்லை. சூரிய தேவரின் மனைவி சந்தியா தேவி நீண்ட நெடுங்காலமாக சூரியனையும் அவரது வெப்பத்தையும் அருகிலிருந்து தாங்கி வந்ததன் காரணமாக தன்னுடைய சக்தியை இழந்திருந்தார். ஆகவே அவர் பூலோகம் சென்று தவம் செய்து மீண்டும் சக்தியை பெற எண்ணினார். அதை சூரியனிடம் சொல்ல பயந்த சந்தியா தன்னுடைய நிழலில் இருந்து தன்னை போன்ற உருவம் கொண்ட பெண்ணை தோற்றுவித்தார். நிழலில் இருந்து உருவானதால் அந்த பெண்ணுக்கு சாயாதேவி என்று பெயரிட்டார். இதையடுத்து சந்தியா தவம் செய்வதற்காக பூலோகம் செல்ல சாயாதேவி சூரியனுடன் வாழ்ந்து வந்தார். சாயாவிற்கு சனி என்ற மகன் பிறந்தார். நிழலின் மகனாக பிறந்ததால் சனிதேவன் கருமை நிற தோற்றத்துடன் இருந்தார். அதை கண்ட சூரியன் சனியை தன் புதல்வனாக ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். அப்போது சாயா கண்ணீர் விட்டார். அதனை கண்டு கோபமடைந்த சனி தன் வக்ர பார்வையை சூரியன் மீது செலுத்தினார். அப்போது சூரியன் மீது கிரகணம் ஏற்பட்டது. இதனால் கடும் கோபம் கொண்ட சூரிய தேவன் சனீஸ்வரரை தன் புதல்வனாக ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். மேலும் சூரிய தேவன் சிவபெருமானிடம் சனியை பற்றி கேட்டார். அதற்கு சிவபெருமான் தேவர்கள், கடவுளர்கள், மக்கள் என்ற பாரபட்சமின்றி அனைவருக்கும் அவரவரின் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பலன்களை வழங்கவே சனி பிறந்ததுள்ளதாக கூறினார். சிவபெருமானின் இந்த விளக்கத்தை கேட்டு மகிழ்ந்த சூரிய பகவான் சனியை தன் புதல்வனாக ஏற்றுக்கொண்டார். சனி வளர்ந்த பிறகு தன் பொறுப்பை உணர்ந்து கொண்டார். பாரபட்சமின்றி நீதி வழங்க வந்த பாசங்களை துறந்தார். இதனால் சனி தன் பெற்றோரை பிரிந்து சென்று சனிலோகத்தில் வாழத் தொடங்கினார். இவரது வக்கிர பார்வையின் பிடியில் இருந்து சிவபெருமான் உட்பட யாருமே தப்பியதில்லை என்பர். சனீஸ்வரருக்கும் கருமை நிறத்திற்குமான குறியீடு கவனத்தில் கொள்ளத்தக்கது. கோவில்களில் சனீஸ்வரனுக்கு கருமை நிற ஆடையும் கரிய எல்லை முடிந்த கரிய துணியை திரியாக கொண்ட விளக்குகளும் கொடுக்கப்படுகின்றன. இவற்றோடு சனீஸ்வரனின் வாகனமாக கருதப்படும் காகமும் கருமை நிறமுடையதாகும். இவ்வாறு பல்வேறு பட்ட குறியீடுகள் கருமை நிறம் கொண்டவையாக உள்ளன. இவை இருள் சூழ்ந்த பாதாள உலகத்தினை குறிப்பதாகவும் கருத இடமுண்டு. கிரகங்களில் சேவகனான இவர் மனித உடலில் நரம்பாவார். தொடை, பாதம், கணுக்கால் இவற்றின் சொந்தக்காரர். பஞ்சபூதங்களில் காற்று ஊழியர்களை பிரதிபலிப்பவர். பாப கிரக வரிசையில் முதலிடம் வகிப்பவர். இவரின் நட்சத்திரங்கள் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. உலோகப் பொருள்களில் இரும்பு இவருடையது. கிரக ரத்தினங்களில் நீலக்கல் இவருடையது. லக்னத்தில் சனி நின்றால் ஆயுள் விருத்தி உண்டு. 3ஆம் இடத்தில் இருப்பின் தீர்க்காயுள், சரளமான பண வருவாய், பெயர், புகழ் மற்றும் அரசியல் செல்வாக்கு கிடைக்கும். 6இல் அமர்ந்திருந்தால் தனயோகம், சத்ரு ஜெயம், தன்மான குணம், தைரியம் மற்றும் அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். எவர் ஒருவர் நேர்மையுடனும் உண்மையுடனும் உண்மையான பக்தியுடனும் இருப்பார்களோ அவரை சனீஸ்வரர் எந்த தொல்லையும் செய்வதில்லை என்பதே உண்மை. ஆம்,
உண்மையில் சனீஸ்வரர் தண்டனை கடவுளாவார். அதாவது நாம் செய்யும் தவறுகளுக்கு ஏற்ற தண்டனையை அளித்து நம்மை நல்வழிப்படுத்தும் ஓர் உன்னத தேவன் சனீஸ்வரனாவார். எவர் பக்கம் நியாயம் உள்ளதோ, எவர் பக்கம் நேர்மை உள்ளதோ, எவர் பக்கம் உண்மை உள்ளதோ அவர் பக்கம் சனீஸ்வரர் நிற்பார். ஒழுக்கம், கட்டுப்பாடு, சுத்தம் இது போன்ற விஷயங்களையும் சனீஸ்வரர் நிச்சயம் பார்ப்பார். இது போன்ற விஷயங்களிலிருந்து நாம் தவறினால் நிச்சயம் அதற்கான தண்டனையும் அளித்து நம்மை நல்வழிப்படுத்துவார் சனீஸ்வரர். மக்களே, சனீஸ்வரரை கண்டு பயம் கொள்ள தேவையில்லை. காரணம், அவர் தண்டனையை வழங்குபவர். மேலும் நிச்சயமாக நம் பக்கத்தில் நியாயம் உள்ளதெனில் அவர் அதீத கருணை பார்வையும் பார்ப்பவராவார். சனி போல் கொடுப்பவரும் இல்லை, சனி போல் கெடுப்பவரும் இல்லை என்பர். ஆம், சனி கொடுத்தால் எவராலும் தடுக்க முடியாது என்பதே நிதர்சனம். ஆகையால் எப்பொழுதும், எந்த நேரத்திலும், எந்த சூழ்நிலையிலும் உண்மையையும் நேர்மையையும் கடைபிடிப்போம். சனீஸ்வரன் நிச்சயம் நமக்கு நன்மையையே அருள்வார். இந்த பதிவில் சனீஸ்வரனுடைய வரலாற்றை பற்றி தெரிந்து கொண்டோம் அல்லவா? மேலும் உங்களுக்கு என்ன தகவல் வேண்டும் என்பதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். அடுத்த பதிவில் தருகிறேன். தொடர்ந்து ஆன்மீக கதைகள் தெரிந்து கொள்ள விரும்பினால் ஆன்மீக கதைகள் சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.